தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கோட்டை மருதூர் கிராமத்தில் நள்ளிரவில் ஏரி உடைப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஊருக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. இதுகுறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். ஊருக்குள்ள ஏரி உடைந்து அந்த வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா, முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா, என்ன நடவடிக்கை களத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வணக்கம் கௌதமி. நள்ளிரவில் குடியிருப்புகள் புகுந்த வெள்ள நீரில் சிக்கி 2000 குடும்பங்கள் உயிருக்கு போராடி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விழுப்புரம் மாவட்டம் கோட்டமருதூர் கிராமத்தில் நள்ளிரவில் ஏரி உடைந்து மணமுண்டி, டி தேவனூர், அரகண்டநல்லூர் பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் நள்ளிரவில் வரலாறு காணாத வகையில் நுழைந்ததால் பொதுமக்கள் தங்களை காப்பாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். 1922க்கு பிறகு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு போன்று தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் பல வீடுகளில் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குழந்தையுடன் பல பெண்கள் மொட்டை மாடியில் இருப்பதாகவும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்து வருவதாகவும் உடனே தேசிய பேரிடர் மூலம் மீட்பு வேண்டும் எனவும் ஹெலிகாப்டர் மூலம்தான் இவர்களை மீட்க முடியும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஒரே இருட்டு பகுதியாக இருந்ததால் தண்ணீர் அதிகளவு வருவதால் மீட்பு பணியில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. திருக்கோயில் விழுப்புரம் பிரதான சாலையில் முழுவதுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விழுப்புரம் மாவட்டம் கோட்டை மருதூர் பகுதியும் மிக பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு 15 வருஷமா நாங்கள் இருக்கிறோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வெள்ள நீர் வந்தது. எந்த அதிகாரியுமே வந்து எந்த ஒரு ஆறுதலும் சொல்லலை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மீண்டும் இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இது முன்னெச்சரிக்கை யாருமே வந்து சொல்லலை. எந்த ஒரு தகவலுமே யாருமே பொதுமக்களுக்கு கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 120 குடும்பம் மேலே மாட்டின்னு முழிக்கிறாங்க. வெளியே வரவும் முடியல. அவங்களுக்கான தண்ணி குடிக்கிற தண்ணி வசதி கூட செய்யறதுக்கு தரல. இது வரைக்கும் யாருமே வரல. என்ன நடக்குதுன்னு யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்கல. இருக்கிறவங்க உயிரோடு இருக்கணுமா, இல்லை இந்த வெள்ளத்தோடு நாங்கள் போகணுமா? இதே மாதிரி நடந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு 2 வருஷம் இதே மாதிரி நடந்துருந்தா இந்த அரசு என்னதான் எங்களுக்காக செய்ய போகுது? எங்களை காப்பாற்றுறதுக்காவது வருமா, வராதா? ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு தெரியணும்.